Hi everyone, welcome back to my YouTube channel. I'm Dr. Ritu Netra and இந்த வீடியோவில் என்னோட கரண்ட் ஸ்கின் கேர் ரொட்டீன் அதான் நான் உங்ககிட்ட காட்ட போகிறேன். வித்தவுட் அ ஃபர்தர் டிலே வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எவ்ரி ஸ்கின் கேர் ஹேஸ் இட்ஸ் ஓன் பர்பஸ். ஸோ இப்போ என்னோட ரொட்டீனோட ஃபோக்கஸ் நான் இதெல்லாம் நான் இந்த ரொட்டீனில் நான் ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னு நான் இப்போ ஃபோக்கஸ் பண்ணி யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்பர் ஒன் டேன் ரிமூவ் பண்ணும். ஸோ கொஞ்சம் ஹைப்பர் பிக்மெண்டேஷன்லாம் கரெக்ட் பண்ணும். பேசிக்காகவே டேன் இப்போ கரூரில் படிச்சதுனால எம்பிஎஸ் ரொம்பவே டேன் ஆகிட்டு. ஸோ அந்த டேன்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரிவர்ஸ் பண்ணணும். அங்கங்கே கொஞ்சம் தெரியுதானே தெரியல, இங்கே இந்த மாதிரி சில ஆக்டிவ் மார்க்ஸ் இருக்குது, அதை ரிவர்ஸ் பண்ணணும். அண்ட் தென் ஆன்டி ஏஜிங் ரொட்டீனும் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் இப்போ நான் ஃபாலோ பண்ணுற ரொட்டீனோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே இது பேஸ் பண்ணி தான் இருக்கும். மார்னிங் ரொட்டீன் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வாஷ், ஃபாக்ஸ்டேலோட ஜென்டில் ஹைட்ரேட்டிங் ஃபேஸ் வாஷ், அதை நான் எடுத்துகிட்டு வரல, வாஷ்ரூமில் இருக்குது, சோம்பேத்திரமா எடுத்துகிட்டு வரல. போஸ்ட் தட் ஐ யூஸ் மை வைட்டமின் சி சீரம். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரம் விஷ்கேரோட சூப்பர் பிரைட் C16 வைட்டமின் சி சீரம். இது ஆக்சுவலி ஒரு மல்டி பர்பஸ் சீரம்ங்கிறதுனால தான் இது வாங்கினேன். ரொம்ப நிறையா ரொட்டீன்ஸ்லாம் ஃபாலோ பண்ண முடியல, என்ட்ரன்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது இட் ஹேஸ் வைட்டமின் சி, நைசினமைட், கோஜிக் ஆசிட் வித் ஃபெர்லிக் ஆசிட். ஸோ வைட்டமின் சியோட அப்சார்ப்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஃபெர்லிக் ஆசிட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே இருந்துச்சு. இதோட ரிவ்யூஸ்மே நல்லா இருந்ததுனால இது வாங்கினேன். ஆல்மோஸ்ட் ஒரு 3 வீக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் ஸோ ஃபார் ஸோ குட். கொஞ்சம் இங்கே இருந்த ஒரு பிக்மெண்டேஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நான் இன்னைக்கு மார்னிங் தான் நோட்டீஸ் பண்ணேன். ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ டீசன்ட் சீரம். உங்களுக்கு நிறைய சீரம் யூஸ் பண்ண முடியல, ஒரே ரொட்டீன் ஒரே சீரம் உங்களுக்கு எல்லா பெனிஃபிட்ஸும் தரணும். எனக்கு எப்படி மிக்ஸ் பண்ணணும் தெரியல, இந்த சீரம் இது கூட மிக்ஸ் பண்ணலாமா டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக திஸ் இஸ் அ குட் ரெக்கமெண்டேஷன் ஃபார் யூ. நெக்ஸ்ட் சீரம் கட்டுறதா யூஸ் அ மாய்ஸ்சரைசர். அண்ட் இந்த மாய்ஸ்சரைசர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டாக்டர் ஷேட்ஸோட செரமைட் அண்ட் வைட்டமின் சி ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர். என்னோட ஸ்கின் காம்பினேஷன் டு ஆயிலி ஸ்கின். இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த லைட் படுற இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு ரிஃப்ளெக்ஷன் மாதிரி தெரியும். அண்ட் இஃப் யூ ஆர் ஹேவிங் அன் ஆயிலி ஸ்கின், இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். லைக் இது நிறையா நான் யூஸ்வலாக மாய்ஸ்சரைசர் போடுவேன், நிறைய இடத்து போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி நான் போட்டாலுமே இது என்னோட ஸ்கின்னை மேட் ஃபினிஷாக ஆக்காது, பட் தட் ஒரு கரெக்ட் லெவல் ஆஃப் க்ளோ கொடுக்கும். ரொம்ப எண்ணெய் வலியாமையும் ரொம்ப ட்ரையாகவும் இல்லாமல் ஒரு பர்ஃபெக்ட் பேலன்ஸ் ஐ காட் வித் திஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலி இது எங்கள் அம்மா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க தெரியல. நான் ட்ரை பண்ணி எனக்கு ரொம்ப பிடிச்சோன்னே நான் எங்கள் அம்மா கிட்ட இருந்து ஆட்டி போட்டுட்டு வந்ததா இந்த மாய்ஸ்சரைசர். எனக்கு புதுசாக ஃபாக்ஸ்டேல் எனக்கு பிஆரில் ஒரு மாய்ஸ்சரைசர் அமைச்சிருந்தாங்க. நான் அதனால வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்ததான் அமைச்சிருந்தாங்க. பெர்ஃபெக்ஷன் ஆயில் பேலன்சிங் மாய்ஸ்சரைசர். இதில் இந்த குட்டி குட்டி பேர்ல்ஸ்லாம் இருக்கிறது எனக்கு ரொம்பவே ஆசையாக இருந்துச்சு. பார்க்க பிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் அசிலிக் ஆசிட் இந்த பேர்ல்ஸில் இருக்குது. இட்ஸ் ஆல்சோ ஃபார் ஹைப்பர் பிக்மெண்டேஷன். இப்போ நான் அந்த மாய்ஸ்சரைசர் தான் போட்டிருக்கேன், சன்ஸ்கிரீன் போடல நைட்டுங்கிறதுனால. அண்ட் இதுவுமே கொஞ்சம் ஆயில் பேலன்ஸ் நல்லா தான் இருக்குது. பட் இனி யூஸ் பண்ணிட்டு தான் நான் அது எப்படி இருக்கு வேணா ஒரு தனி ரிவ்யூவில் போடுறேன். பட் இந்த அளவுக்கு இது வரல. திஸ் இஸ் த பெஸ்ட். அண்ட் மாய்ஸ்சரைசருக்கு அப்புறம் ஏம் ரொட்டீன் ஐ யூஸ் சன்ஸ்கிரீன். அதுக்கு தீஸ் டூ ஐ யூஸ். ஆக்சுவலி உங்களோட ப்ரிஃபரன்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு நான் வெளியே போகிறேன் அப்படின்னா எனக்கு டிண்டட் சன்ஸ்கிரீன்ஸ் ரொம்ப பிடிக்கும். அண்ட் இதுதான் தி பெஸ்ட். இது என்னோட 3rd பாட்டில். டாட் அண்ட் கீயோட இந்த ஸ்ட்ராபெரி டியூ டிண்டட் சன்ஸ்கிரீன். இது நான் யூஸ் பண்ணுற ஷேட் பார்த்தீங்கன்னா சாண்ட். இந்த ஷேட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். மேபி உங்களுக்கு ஏற்ற மாதிரி என்னோட 1 ஷேட் அதுக்கும் கம்மினா அதுக்கேற்ற மாதிரி அந்த வெப்சைட்ல வாங்கி பார்த்துக்கலாம். சி தட் இஸ் த பெஸ்ட் திங். டிண்டட் சன்ஸ்கிரீனில் ஷேட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இட் டசன்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் மச் இன் மை க்ளோத்ஸ் ஆல்சோ. அண்ட் இதை பற்றி நான் பேசினா நான் தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் என்னோட சேனலில். நீங்கள் போய் பாருங்கள். அவ்வளோ க்ளோயிங்காக, அவ்வளோ ஹெல்த்தியாக. எல்லாருமே நீங்கள் உங்கள் ஸ்கின் கேர் என்ன அப்படின்னு உங்ககிட்ட கேட்குற அளவுக்கு உங்கள் ஸ்கின்னை க்ளோயிங்காக காட்டும். தி பெஸ்ட். இது இல்லாமல் நான் வெளியே போகவே மாட்டேன் அந்த அளவுக்கு இது. பட் ஆனால் உங்களுக்கு எனக்கு டிண்டட் சன்ஸ்கிரீன் பிடிக்காதோ, இல்லை எனக்கே சில நேரம் எனக்கு டிண்டட் சன்ஸ்கிரீன் போட முடியல, இல்லை நான் வீட்டில் இருக்கேன் அப்படின்னா நான் இந்த சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுவேன். வைட்டமின் சி பியூர் க்ளோ மில்க் சன்ஸ்கிரீன் ஃப்ரம் விஷ்கேர். இது இது பார்த்தீங்கன்னா ஷோயோ சி மில்க் மாதிரி இருக்குது. இவ்வளோதான் எனக்கு யூஸ் பண்ண மனசு வரும். நைட்டாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி இதையுமே நான் என் ஃபேஸில் போட்டுக்கிறேன். பார்த்தீங்களா, அப்படியே வேனிஷ் ஆயிடும். நோ ஒயிட் காஸ்ட், நத்திங். இதுவுமே ஒரு லைட் க்ளோ. நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே மேக்ஸிமம் வைட்டமின்ஸ் இருக்க மாதிரி பார்த்துப்பேன். லைக் இட் ஜஸ்ட் பூஸ்ட் த க்ளோ. ஆல்சோ சன் ப்ரொடெக்ஷனுக்கு வைட்டமின் சி ஆட் பண்ணப்போ இன்னும் ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். அண்ட் ஆல்சோ நான் யூஸ் பண்ண எல்லா ப்ராடக்ட்ஸுமே ஒரு க்ளோ கொடுக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப மேட் ஃபினிஷாக ஃபேஸ் இருந்தால் பிடிக்காது. அண்ட் தென் ஐ யூஸ் திஸ் லிப் பாம் ஃப்ரம் ஃபாக்ஸ்டேல். இது நான் 2 காம்போவை தான் வாங்க முடியும்னு சொல்லிட்டு நான் இதுவும் வாங்கியிருந்தேன். ஒரு வெனிலா ஃப்ளேவர் வாங்கியிருந்தேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சா அதை தீர்த்துட்டேன். இன்னும் இது மிச்சம் இருக்குது. இட் ஹேஸ் SPF, பெப்டைட்ஸ், வைட்டமின் சி, ஹைலரானிக் ஆசிட். இது நல்லாவே ஹைட்ரேட்டிங்காகவும் இருக்குது. போத் சன் ப்ரொடெக்ஷனும் இருக்குது, பிக்மெண்டேஷனையும் கரெக்ட் பண்ணும். ஸோ இதில்
ப்ரௌன் ஸ்கின்க்கோ இல்லை நம்ம இந்தியன் டோனுக்கு வந்து எனக்கு வந்து இது கொஞ்சம் ஓவர்வெல்மிங்காக ஃபீல் ஆச்சு. இந்த ஷேட் வந்துட்டு பிங்க் கிளேஸ், இதுலேயே மாப் கிளேஸ்னு ஒன்று இருக்கும். இஃப் யூ வாண்ட் யூ கேன் ட்ரை தட். நான் நெக்ஸ்ட் வந்து அதான் வாங்கணும்னு வச்சுருக்கேன். அதுவும் வெண்ணிலாவும் மறுபடியும் சேர்ந்து வாங்கணும், மறுபடியும் ஃபாக்ஸ் ஏதாச்சும் சேல் போட்டால் வாங்கணும் அப்படின்னு வச்சுருக்கேன். அண்ட் என்னோட நைட் ரொட்டீன் வந்து pretty much it will be the same. ஃபேஸ் வாஷ், வைட்டமின் சி சீரம், மாய்ஸ்சரைசர் அண்ட் twice or thrice, maybe twice I'll use retinol. இது வந்து நீங்கள் ப்ரிஸ்கிரிப்ஷனோட யூஸ் பண்ணும் அப்படிங்கிறது தான் ஆக்சுவலி ட்ரூத். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், மை சஜஷன் would be get this, do a patch test and then use. அண்ட் நீங்கள் இனிஷியலாக யூஸ் பண்ணுறப்ப பீலிங் வரும், ஆக்னே வரும், இதெல்லாம் கோ த்ரூ பண்ண உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னு யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கனால, ஒரு 1-2 இயர்ஸாக யூஸ் பண்ணுறதுனால என் ஸ்கின் பழகிருச்சு. அண்ட் இனிஷியலாக நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ 2 to 3 weeks ஒன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அது இவ்வளோ எடுத்து யூஸ் பண்ணுங்கள் போதும். அண்ட் ரெட்டினால் கூட யூஸ் பண்ணுறதுக்குன்னு நான் ஒரு தனி மாய்ஸ்சரைசர் வச்சுருக்கேன். ஏன்னா இந்த எல்லா மாய்ஸ்சரைசருமே இட் ஹாஸ் வைட்டமின் சி. நான் வச்சுருக்கிறது ஒரு எனி ஆக்டிவ்ஸ் இருக்கும், ஜெல் பேஸ்டாக இருக்கும். ஸோ ரெட்டினால் கூட நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ வந்து ரொம்ப ஒரு திக்காக க்ரீம் பேஸ்ட் மாய்ஸ்சரைசராக வாங்கிக்கோங்க. வாட் யூ மேக் இட், நான் இந்த செட்டஃபில் ஆப்டிமல் ஹைட்ரேஷன் 48 ஆக்டிவேஷன் சீரம் இது வச்சுருக்கேன். இது நல்லாவே ஹைட்ரேட்டிங்காக இருக்குது. ஸோ அதனாலேயே இது ரெட்டினால் கூட மட்டும் யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். யூ மே ஈவன் யூஸ் லைக் தி சாண்ட்விச் மெத்தட். இந்த மாய்ஸ்சரைசர் ஃபர்ஸ்ட் போட்டுட்டு இந்த ரெட்டினால் போட்டுட்டு அப்புறம் ஒரு 10 minutes கழிச்சு மறுபடியும் மாய்ஸ்சரைசர் போட்டு லாக் பண்ணிக்கலாம். பட் கண்டிப்பாக ரெட்டினாலுக்கு அப்புறம் நீங்கள் மாய்ஸ்சரைசர் போட்டே ஆகணும். இதெல்லாம் தான் என்னோட ஸ்கின் கேர். அண்ட் இது போக வந்து வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி ஃபேஸ் மாஸ்க் போடணும் அப்படிங்கிறப்போ இந்த மெக்காஃபினோட சூப்பர் க்ளோ ஃப்ளாஷ் ஃபேஷியல் மாஸ்க், இது நான் இந்த ஆன்லைனில் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி வாங்கினேன். இது நல்லது பண்ணதா இல்லையான்னு எனக்கு இன்னும் தெரில. நான் ஒரு 4 டைம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் பிரேக் அவுட்ஸ் வரல. அந்த விதத்தில் ஐம் ஹாப்பி வித் திஸ். ஏன்னா ஃபாக்ஸ்டிலோட அந்த வயலட் கலர் அந்த ரேடியன்ஸ் மாஸ்க் இப்போவுமே அது வச்சுருக்கேன். அதுவும் யூஸ் பண்ணுவேன். ஐம் சம்வாட் சாட்டிஸ்ஃபைட் வித் தட். பட் ஸ்டில் அந்த எக்ஸ்ஃபோலியேட்டிங் ஏஜென்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் யூஸ் பண்ணுற எதுவுமே இல்லை. ஸோ ஒரு ப்ராப்பரான ஒரு எக்ஸ்ஃபோலியேஷன் ரொட்டீன் இருந்தால் தான் இன்னுமே ஸ்கின்க்கு ஒரு க்ளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கினேன். இதில் வந்துட்டு 25% AHA, BHA, PHA அண்ட் காஃபி எக்ஸ்ட்ராக்ட்ஸ் இருக்குது. ஈவன் காஃபி இஸ் குட் ஃபார் ரிமூவிங் த tan. So far I'm satisfied with this. If you are not having a sensitive skin, you may even give this a try if you want. And இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட், மெக்காஃபினோட அண்டர் ஐ பேட்ச். இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட், மெக்காஃபினோட அண்டர் ஐ பேட்ச். இது வந்து ஒரு கொலாஜன் ஃப்ளேவர் அப்படின்னு போட்டிருக்கு. இதில் இது போட்டால் கொலாஜன் வளருமாலாம் எனக்கு தெரியாது. ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சு இந்த இதை எடுத்து போட்டிருப்போ ஐ ஃபீல் சம்வாட் குட். எனக்கே ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு ஃபீலிங் இருக்குது. ஏன்னா ஐ ஆம் ப்ரோன் டு டார்க் சர்க்கிள். தட் எனக்கு படித்தாலே வந்துடும். நான் நல்லா தூங்கினாலுமே நான் படித்தா எனக்கு டார்க் சர்க்கிள் வந்துடும். ஸோ இப்போதைக்கு நல்லா ரிவர்ஸ்லாம் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் ஐ டூ திஸ் அக்கேஷ்னலி இஃப் ஐ ஃபீல் அந்த மாதிரி அப்படின்னா நான் இதை வந்து போடுவேன். So this is about my AM and PM skincare routine. Hope you all enjoyed this video. வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது, இல்லை இந்த ஸ்கின் கேர் யூஸ் பண்ணலாமா, இல்லை நீங்கள் யூஸ் பண்ணி இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, வேறு ஏதாச்சும் ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் பின் மீ இன் த கமெண்ட்ஸ். I'll surely reply to it. Thank you.